அதானி அம்பானி மாதிரி கார்ப்பரேட்ஸ் வாங்குற பேங்க் லோன் தான் உங்களை ஏழையாக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ நீங்க உங்க பிசினஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே 10 to 12% இருக்கும். அதுவே அதானி அம்பானி மாதிரி கார்ப்பரேட்ஸ்க்கு நீங்க லோன் வாங்கின அதே பேங்க் 7% இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுக்கும். அது ஏன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் பேங்க்ரப்சி அவருக்கு சான்ஸ் கம்மி கம்பேர்ட் டு ஸ்மால் பிசினஸ். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 95% ஆஃப் இந்தியன் ஸ்டார்ட் அப் வெறும் 5 வருஷத்திலே ஃபெயில் ஆகுதுன்னு. அது எப்படி கார்ப்பரேட்ஸுக்கு மட்டும் 7% லோன் தர முடியும்? அப்போ எப்படி பேங்க் ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே தான் ரெப்போ ரேட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ரெப்போ ரேட்னா நம்ம எப்படி ஒரு பேங்க்கில் கடன் வாங்குகிறோம், அதே மாதிரி எல்லா பேங்க்கும் ஆர்பிஐயில் கடன் வாங்கும். அந்த கடனுக்கு அவங்க பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட். இந்தியாவில் ரெப்போ ரேட் இப்போ 6% இருக்குது. ஸோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட 6% இன்ட்ரெஸ்ட்டில் கடன் வாங்கி கார்பரேட்ஸ்க்கெல்லாம் 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் தருவாங்க. என்னடா 1% தான் ப்ராஃபிட்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 20,000 கோடி 30,000 கோடி லோன் எடுக்கிறப்ப 1% ப்ராஃபிட்டும் அதிகமாக தான் தெரியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், கார்பரேட்ஸ் லோன் வாங்குறாங்க, அவங்க ரீபே பண்ணுறாங்க, அதால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு. ஃபார் எக்ஸாம்பிள், அதானி பேங்க் கிட்ட போய் ஒரு 50,000 கோடி லோன் கேட்டால் பேங்க் கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. ஸோ பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கேட்பாங்க. இப்போ ஆர்பிஐ பணத்தை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. பிரிண்ட் பண்ண பணத்தை அதானி அவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டை விட 50,000 கோடி நாட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதால் பணவீக்கமும் அதிகமாகும், ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பணவீக்கமும் அதிகமாகும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பு ஷாம்புலேருந்து எல்லாத்தோட ரேட் அதிகமாகும். இந்தியாவோட பணவீக்கம் சராசரியாக 6 to 7% இருக்குது. அதுவே எஜுகேஷனுக்கு 10%, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு 14% இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் வாங்குறீங்கன்னா அதே டேப்லெட்டை அடுத்த வருஷம் 114 ரூபா கொடுத்து வாங்கணும். அதுவே அந்த 100 ரூபாயை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அது வெறும் 104 ரூபாயா மாறி இருக்கும். இதனால தான் பல கோடி மக்கள் இந்த நாட்டில் இன்னும் ஏழையாகவே இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டைம்.